வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பஞ்சேந்திரிய தவத்தின் அவசியம் யாது? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பஞ்சேந்திரிய தவம் ஐம்புலன்களின் மேல் மனம் வைத்து செய்யப்படுகிறது. நம் ஜீவகாந்த சக்தியானது கண்கள் மூலம் ஒளியாகவும், காதுகள் மூலம் ஒலியாகவும், நாக்கின் மூலம் சுவையாகவும், தோலின் மூலம் தொடு உணர்வாகவும் மாற்றமடைகின்றது. புலன் வழி உயிர்தான் செலவாகின்றது. இந்த ஜீவகாந்த சக்தி வயது ஆக ஆக குறைந்து கொண்டே வருகிறது. எனவே இந்திரியங்கள் செயல்திறன் குறைகிறது. ஆனால் வயதானாலும் இந்த பஞ்சேந்திரியங்கள் நன்றாக இயங்க வேண்டுமானால் பஞ்சேந்திரியங்களின் மேல் தவம் செய்வது அவசியமாகிறது. இவற்றின் மேல் தவம் செய்ய சக்தி பாய்ந்தோடி புலன்கள் நன்கு இயக்கப்பட்டு ஐம்புலன்களின் இயக்கங்கள் செம்மையாகின்றன. எனவே கருவியாகிய புலன்களையும் மறக்கக்கூடாது, செலவாகும் உயிரையும் மறக்கக்கூடாது, செலவில் உள்ள ஏற்ற தாழ்வையும் மறக்கக்கூடாது. அவ்வப்போது சீர் செய்து கொள்வதற்கு பஞ்சேந்திரிய தவம் உதவியாக அமையும். பஞ்சேந்திரிய தவத்தின் பயன்களாவன: பழக்கத்திலிருந்து விடுபட்டு விழிப்பு நிலை காக்கப்படுகிறது. இந்திரியங்கள் மூலம் அனுபவிக்கும் இன்பத்தில் ஒரு கட்டுப்பாடு உண்டாகிறது. பொருள் துய்ப்பினில் புலன் இயக்கத்தில் அளவும் முறையும் ஏற்படுகின்றன. எண்ணம் சொல் செயலில் ஒழுங்கும், செயலில் விளையும் பயனை பிழையின்றி சுவைக்க முடிகிறது. அனுபவமும் ஆராய்ச்சியும் மிகுகின்றன. அமைதியையும் தெளிவையும் தருகிறது. பொருள் வயமாதலை தடுத்து தன்வயமாக நிற்றலை இத்தவம் கொடுக்கிறது. பொருள் உணர்வு விலகி மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், ஆன்ம உணர்வு ஏற்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். துய்க்கும் பொருளிலும் துய்ப்பு நிகழும் புலனிலும் சிக்கிக் கொள்ளல்தான் பொருளுணர்வு. துய்ப்பு பொருள் வேறாகவும் துய்ப்பவர் வேறாகவும் நின்று துய்ப்பின் போது என்ன நடக்கிறது என்பதை உணர்வதும் மறவாதிருப்பதும் தான் ஆன்ம உணர்வு. பிரத்யாகாரம் சாத்தியமாகிறது. எனவே ஜீவகாந்த செலவும் குறையும். பஞ்சேந்திரியங்களின் இயக்கம் கூர்மையாகும். பஞ்சேந்திரியங்களில் ஏற்படும் நோய் குணமாகும். நான் யார் என்னும் விசாரமார்க்க விளக்கம் கிடைக்கப் பெறுவதால் பிறவி பயனை அடையலாம். எனவே பஞ்சேந்திரிய தவம் செய்து பயன் பெறுவோமாக. வாழ்க வளமுடன். நாளை புலன் மயக்கம், பொருள் மயக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.